இந்த ஏப்ரல் மாதம் இந்த கூட்டத்திற்கு வந்து சிறப்பு அழைப்பாளராக கோயம்புத்தூரிலிருந்து பூத்தா ஏதர் ஆர்கனைசேஷன் ஸ்டுடியோ கோயம்புத்தூர் எஸ் வினோத்குமார் யாருங்களே என்னுடைய பையன் தான். அவர் ரெண்டாவது அவருடைய ஃப்ரெண்டு அவர் வந்து தூத்துக்குடி, அவர் வந்து அவங்க நகைக்கடை வச்சுருக்காங்க. அவர் வந்து ஒரே கிளாஸ் மேட்டு, 2 பேரும் ஆர்கனைசேஷன் ஒரே கிளாஸ் மேட்டு. இப்போ இது வரைக்கும் ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு பாண்டிச்சேரியில் ஒரு 4 வருஷம் போய் ட்ரைனிங் எடுத்து முன்னாடி வந்து இப்போ கோயம்புத்தூர் 4 வருஷமாக பில்டர்ஸ் பில்டிங் கட்டி போயிருக்காங்க. அவங்களுடைய கட்டுமானமே வேறு மாதிரி ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்க. நம்மளுடைய அழைப்பை ஏற்று என்ஜினியர் பாஸ்கர் பாபு மாநில துணைத் தலைவர் அவர்களை வருக என வரவேற்கிறோம். என்ஜினியர் பாஸ்கர் கரூர் மாவட்ட கட்டிட சங்க பொருளாளர் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்த அழைப்பை ஏற்று நம்முடைய சங்கத்திலிருந்து திரளாக வந்திருக்கும் அனைத்து லைன்ஸ் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஜோன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். இந்த கூட்டத்திற்கு என்னுடைய மனைவி, அதாவது சக்திகளுடைய முன்னாள் பொருளாளர் ராணி அவர்கள் வரவே மாட்டேன்ட்டாங்க. பையன் கம்பல் பண்ணி கொடுத்துருக்கான் போது நான் முன்னாடியே வந்திருக்கேன். மற்றபடி நம்மளுடைய அதிகமாகிட்டு இருக்கிறதுனால நம்ம சில வேலைகளில் இருக்கிறதுனால அடுத்து செயலாளர் அறிக்கை எம்ஜே பிள்ளை கே சரவணன் அவர்கள். ஜூலை 1 முதல் இன்று வரை 19 கண்மாளர்களை கவனமாக பெற்றுள்ளோம். இருபது 4/2024 அன்று தொழிற்பேட்டைச் சேர்ந்த ராஜகுமார் அவர்களின் தந்தை சுப்புராயன் அவர்களின் உடல் நமது சங்கத்தின் மூலமாக அரசு மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. இதற்கு அவர் குடும்பத்தினருக்கு நம் சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துள்ளோம். ஜூலை 1 முதல் இன்று வரை 301 நாட்களில் 312 பசுப்பினி போக்கு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. 1/3/2024 முதல் தொடர் சர்க்கரை நோய் சிகிச்சை முகாம் கண்டறிதல் முகாம் 57 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 17/4/2024 அன்று திருச்சி SPS மகாலில் நடைபெற்ற மாவட்டம் 324F தேர்தலில் நமது சங்கத்தின் சார்பில் கலந்து கொண்டோம். நாம் வாக்களிப்போம். இந்த தேர்தலில் பன்னாட்டு இயக்குநர் ஒப்புசைக்கு PMJ பிளைன் ST சீனிவாசன் அவர்களும், 2ஆம் துணை ஆளுநர் MJF பிளைன் விஜயலட்சுமி, முதல் துணை ஆளுநருக்கு PMJ பிளைன் மணிவண்ணன் அவர்களுக்கும், வரும் சௌரி மாநில ஆளுநராக PMJ பிளைன் சௌரிராஜ் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சுரேஷ்குமார் நமது உறுப்பினர் 100% சந்தா பெறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மற்றும் மாவட்ட சந்தாக்கள் அனைத்தும் செலுத்தும். மாவட்ட கையேட்டில் நமது உறுப்பினர் கொடுத்த அனைத்து தொகை வசூல் செய்து செலுத்திவிட்டோம். வருகின்ற 27/4/2024 ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் நடைபெறும் பாராட்டு விழாவிற்கு சங்கத்தின் சார்பில் 2500 செலுத்தப்பட்டுள்ளது. இதில் அனைத்து பேரும் கலந்து கொள்வார்கள். நன்றி. அதை வணங்குகிறேன். நான் முதல்ல வந்து நாங்கள் ஒரு 20 பேர் வந்து சென்னைக்கு நம்ம ஒரு மீட்டிங்காக எலெக்ஷனுடைய இதுக்காக போயிருக்கோம். அப்போ போயிருக்கும்போது 20 பேர் காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டோம். அங்கே போன உடனே எங்களுக்கு தங்குறதுக்கான இடம் எங்கள் 2 மணிக்கு தான் ரூம் அலாட் பண்ணுறாங்க. காலையில் 6 மணிலேருந்து அந்த 12 1 மணி வரைக்கும் எங்கே தங்குறதுன்னு தெரியும். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து இதான் எங்களுடைய பதிவு செய்யக்கூடிய நேரம். ஏன்னா நன்றி மறப்பது நன்றன்று தன்றே மறப்பது நன்று என்று அந்த குரலுக்கு ஏற்ற அந்த செயலை வந்து இன்றைக்கி வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி வந்து சிறப்பு விருந்தினர்
இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தந்தை. இதற்கு குரல் என்னன்னா, மகனை அடைந்த மகிழ்ச்சியை விட அவன் சான்றோன் என சமுதாயத்தால் கேட்கும்போது அதிக மகிழ்ச்சி அடைவார்கள். இதான் வந்து என்னுடைய குரல். தந்தை மகனுக்காட்டும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்யும் நல்ல உதவி அவனை சான்றோர் அவைகளே முதன்மை பெறுவனாக இருக்க செய்வதே ஆகும். இன்னொரு ஐயன் சொல்லியிருக்காரு, மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொண்டோடும் சொல். மகன் இவனை மகனா பெற்ற என்ன தவம் செய்தோர் பிறர் போற்றுமாறு நடந்ததே ஆகும். இன்று வந்துள்ள சிறப்பு விருந்தினர் நமது செல்வராஜனுடைய 2வது மகன். அவர் கோயம்புத்தூரில் வந்து ஆர்டெக் முடிச்சுட்டு அவர் கூட படித்த அவர் மாணவனும் 2 பேருமே ஒன்றா வந்து ஒரு 5 வருஷம் படிச்சிருக்கிறாங்க. படிச்சுட்டு ஒரு பெரிய நிறுவனம் நடத்தி வர்றாங்க. அவங்களுடைய நிறுவனம் மென்மேலும் வளர்ந்து நிறைய நாட்டுக்கு இப்போ வந்து கல்லூரி மாணவர்கள் எல்லாத்துக்குமே வந்து எஜுகேட் பண்ணுறாங்க. எப்படி வந்து அந்த பில்டர்ஸ் அந்த பிஆருக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா எஜுகேட் பண்ணி நமது கல்வி மாணவர்களுக்கும் சரி, நமது பொது இடத்துல வந்து இந்த மாதிரி பப்ளிக் மீட்டிங்லேயும் சரி நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நமது சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். இவரை வந்து இன்று அறிமுகப்படுத்தும் இன்ஜினியர் எஸ் வினோத்குமார் அவர்களை அறிமுகம் செய்வதில் மிக்க மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருடன் இணைந்து நமதோடு சிறப்பு விருந்தினராக வந்து இருக்கும் இன்ஜினியர் வி ஸ்ரீநாத் கௌதம் பிஆர், அவர் தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்கிறாரு. அவரை அறிமுகப்படுத்துவதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். லைன்ஸ் கிளப் நிறைய மீட்டிங்ஸ் அப்பாவோட சேர்ந்து முன்னாடி அட்டென்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சில மீட்டிங்ஸ் ரொம்ப உற்சாகமாக இருக்கும் எப்போதுமே பார்க்கும்போது. பிகாஸ் காமன் விஷயங்களுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தையும் ரொம்ப பாயிண்டடாக எடுத்து வரும்போது, ஸோ நாங்கள் பண்ணுற ஆர்கிடெக்சர் பில்டிங்ஸுமே வந்து ரெகுலராக நார்மலாக எல்லோரும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற பில்டிங்ஸ் இல்லை. ஆக்சுவலாக கொஞ்சம் கட்டடக்கலையிலும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம்லாம் எங்களுக்குள்ளே நாங்கள் பழகி நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு வித்தியாசமான இருக்கிற ஒரு காரணத்தினால சரி உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாய்ஸ் கிளியர் கேட்குதுங்களா? கேட்குதுங்களா? இப்போ நான் காமிக்க போகிற ப்ரெசன்டேஷன், அதாவது ஒரு இது வந்து கோயம்புத்தூரில் ரீசெண்டாக கட்டின ஒரு பில்டிங். அந்த பில்டிங் பற்றின ஒரு விஷயங்கள் எப்படி கட்டணும், அந்த மாதிரி சுவாரஸ்யங்கள் அதை முன்னெடுத்து நாங்கள் எதுக்காக இந்த ஆர்கிடெக்சருங்கிறது ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், பிஆர் சிவில் இன்ஜினியரிங் அதில் ஒரு பரிமாணம் தான் ஆர்கிடெக்சருங்கிறது இல்லைங்களா. அது வந்து டிசைன் ஓரியன்டாக இருக்கிறது. ஸோ அதை நாங்கள் ஜென்ரல் ஆர்கிடெக்சர் தான் எடுத்து படித்தோம். பட் அதில் இருந்து நாங்கள் எப்படி அடுத்த இதுக்கு மூவ் ஆனாலும் போனோங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எப்படி கம்பெனி ஆரம்பித்தோம். ஸோ ஒரு வீடு அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு ஷெல்டர் அப்படிங்கிறத ஒரு வீடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ பேசிக் நீடாக இருக்கும். ஸோ ஒரு வீடுங்கிறது நம்மளுடைய வாழ்வியல் அண்ட் வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்துற நிலையில் இருக்கணும். ஆக்சுவலாக இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் ஹவுஸ், இட்ஸ் அபவுட் எனி பில்டிங். நம்மளுடைய ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இல்லைங்களா. ஃபிசிக்கல்னால் நம்ம ஃபிசிக்கல் பாடியாகவும், மென்டல் சைக்காலஜிக்கலாகவும் அடுத்த நிலைக்கு அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சான்றாக இருக்கணும். ஆக்சுவலாக இருக்கணுங்கிறது இட்ஸ் நாட் ஓன்லி தட் நான் சொல்கிறது கிடையாது, இருந்துச்சு. ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் பில்டிங்ஸ் பேசலாம். இப்போ பண்மை காலத்து பில்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எல்லாருமே ஒரு வாய்ப்பு கிடச்சி அவங்களுடைய முன்னோர்கள் ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் முன்னாடி இருக்கிற பில்டிங்ஸ் போய் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பில்டிங்ஸ்குள்ளே போகும்போது அப்பார்ட் ஃப்ரம் ஒரு வீடு அப்படிங்கிறத தாண்டி ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் ஃபீல் ஆகும் இல்லைங்களா. ஒரு வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுதான் எங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டாக எப்போதுமே இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அதுதான் நாங்கள் சொல்ல வருது. ஆக்சுவலாக வீடுங்கிறது நாட் ஓன்லி ரெசிடென்ஸ் மட்டும் ஷெல்டர்ஸ் மட்டும் இல்லை, அது அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதுக்காக.
ஸோ நாங்கள் சின்ன வயசுல இருந்தே நாங்கள் வந்து இந்த மாதிரி நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பழைய காலத்து ஸ்டைல்ஸ் பில்டிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு பை ஆசல்ஸ் ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போ வந்து ஆர்கிடெக்சர் அவுட்புட் போனால் எல்லாமே நார்மல் பில்டிங்ஸ், நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் அந்த ஒரு பில்டிங்ஸ் மேலே ஒரு புதிய ஈர்ப்பு எங்களுக்கு இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ சம்பவம் நாங்கள் ஆர்கிடெக்சருக்குள்ளே ஆர்கிடெக்சருக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு பேலஸை ஏன் நம்ம இப்போ இருக்கிற ஒரு மக்களுக்கு கட்டி கொடுக்கக்கூடாது? பேலஸில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, உள்ளே போனால் அவ்வளோ ஒரு குளிர்ச்சியான ஒரு அனுபவங்கள் இருக்குது, அதையும் இப்போ இருக்க நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் எங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு ஆக்சுவலாக. ஸோ நம்மளால் பண்ண முடியாதா, இப்போ இருக்க மக்களால் வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு ரிசல்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆர்கிடெக்சருக்கு நாங்கள் பூத்தா ஆர்கிடெக்சருங்கிறது உருவாக்குறது காரணம். ஸோ அப்படி வந்து நாங்கள் இந்த ஆர்கிடெக்சர் காலேஜஸ் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இந்த தேடலுக்கு பின்னாடி நாங்கள் போகும்போது ஆரோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாண்டிச்சேரியில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த இடத்துல போய் தான் இதை நாங்கள் வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இப்போ கரண்ட்டில் உள்ள ட்ரெண்டுக்கு இந்த மாதிரி பில்டிங்ஸ் எப்படி பண்ண முடியும், இப்போ இருக்கிற மக்களுக்கு நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் நாங்கள் கற்றுக்கிட்டு பண்ண வந்தது தான் ஆக்சுவலாக வந்து ஆரோவில் ப்ராக்டிசஸ். ஸோ நாங்கள் பூத்தா அப்படின்னு சொல்லி நாங்கள் டிஃபைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எர்த்தன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து விஷயங்களாக இருக்கும். எர்த்தன் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதுதான் வந்து மெயின் கன்சிடரேஷன் தான் இருக்கும், மெயின் இதாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம எனி மெட்டீரியல்ஸ் எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணாலும் இந்த மண்ணிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுற மெட்டீரியல் தான் இல்லைங்களா. வேறு எந்த சோர்ஸஸ் இந்த உலகத்துக்கு கிடையாது. எந்த மெட்டீரியல் எடுத்தாலும் மண்ணிலேருந்து கிடைக்கிறது தான். ஆனால் அந்த மண்ணிலேருந்து கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து டைலூட் பண்ணாமல் யூஸ் பண்ணும்போது அது வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்குது ஆக்சுவலாக. அது மாதிரி தான் அந்த காலத்தில் மண் வீடுன்னு சொல்லுவாங்க, கல் சுண்ணாம்பு வீடுன்னு சொல்லுவாங்க, மரத்தில் பண்ண வீடு சொல்லுவாங்க. என்ன தான் இன்றைக்கி நம்ம கான்கிரீட் ரூஃப் கட்டியிருந்தாலும் ஒரு கூரை கொடிசைக்கு அடியில் இருந்தால் அந்த ஒரு கூலிங் ஃபீல் ஆகும் இல்லைங்களா, இந்த ஒரு டெம்பரேச்சர் ஃபீலோ ஒரு ப்ளசன்ட் ஃபீல்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுறது தான் எர்த்தன் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். ஸோ நம்ம உலகம் தோன்றியதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் மெட்டீரியல்ஸை வந்து நிறைய ஸோ நாங்கள் பை ஆர்சல்ஸ் ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு மெட்டீரியல்ஸும் சூஸ் பண்ணுற விஷயங்கள் இருக்கட்டும், அந்த அப்ரோச்சாக இருக்கட்டும், அந்த ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. பட் ஆனால் அந்த மெனக்கெட்டு பண்ணும்போது தான் அதுக்கான அவுட்புட் கண்டிப்பாக 100% எப்படி பழைய காலத்து பில்டிங்ஸ் எல்லாமே ஈஸிலி 1 or 2 ஜென்ரேஷன்ஸ் தாண்டின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு அஷூரன்ஸ் எங்களால் கொடுக்க முடியுது. இன்னமும் சில டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்த டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த அஷூரன்ஸ் எங்களால் கொடுக்க முடியும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஈஸிலி ஒரு நார்மலாக ஒரு 50 years 60 years நம்ம கன்வென்ஷனல் பில்டிங் இருக்குதுன்னு சொல்ல முடியுதுன்னா எங்களால் ஈஸியாக வந்து ஒரு 100 years 150 years இருக்குங்கிறதுக்கான ஷியூரிட்டி கொடுக்க முடியுது. அது ஒரு நம்பிக்கை தரமாக இருக்குது. ஏன்னா அந்த பில்டிங்ஸ் பழைய பில்டிங்ஸ் எல்லாமே ஒன்றரை ஜென்ரேஷன் தாண்டி வந்த பில்டிங் தான். 100 வருஷம் 150 வருஷம் அது ஈஸியாக இருந்த பில்டிங்ஸ் ஆக்சுவலி எல்லாமே 2 ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷன் இருக்கும். நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது இருக்கும். ஒரு கல்ச்சர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு லாங் பேக் ஏன்ஷியன் நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா மண்ணுங்கிற மெட்டீரியலை யூஸ் பண்ணி தான் அந்த காலத்தில் இருந்து பேலசஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த மண்ணை வச்சு நிறைய டெக்னிக்ஸ் ஃப்ரம் ட்ரெடிஷனல் டு மாடர்ன் வரைக்கும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. போர்டர் லேம்டர் மல்டிபிள் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி அதுக்கு அடுத்த மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா கல் ஆக்சுவலாக ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது எல்லா கருங்கல் பார்த்தீங்கன்னா கருங்கல்லேருந்து சுண்ணாம்பு கல்லிருந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் அவைலபிள்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸுமே பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் இருக்கிற மெட்டீரியல்ஸாக இருக்கும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் சுண்ணாம்புங்கிறது ஆக்சுவலாக நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஒரு பெரிய விஷயம். அது இந்தியாவில் பர்டிகுலராக சொல்லணும்னா ராஜஸ்தான் அந்த மாதிரி இடங்களில் போனீங்கன்னா நிறைய பேலசஸ் இருக்கும் பார்த்துருப்போம். அதே மாதிரி செட்டிநாடு பேலஸ்ன்னு சொன்னது ஒரு சுண்ணாம்போட சாம்ராஜ்யம்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. பிகாஸ் அந்த மெட்டீரியலை வந்து
மெட்டீரியலை வச்சு அந்த வெறும் சுண்ணாம்புங்கிற மெட்டீரியலை வச்சு கண்ணாடியை உருவாக்கியிருக்காங்க ஆக்சுவலாக அவங்க. விச் மீன்ஸ் நம்ம பார்த்தா நம்ம ஃபேஸே தெரியும், நம்ம முகமே தெரியும், அந்த அளவுக்கு உருவாக்கியிருக்காங்க. ஸோ சுண்ணாம்புங்கிற ஒரு மெட்டீரியலில் ஒரு பெரிய சயின்ஸே பின்னாடி இருக்குது ஆக்சுவலாக. அதிலிருந்து என்ன சொல்ல போனால் சிமெண்ட்டுங்கிற ஒரு மெட்டீரியலுக்கு மூல காரணமே சுண்ணாம்பு தான் ஆக்சுவலாக. அதிலிருந்து 80% 90% இருக்கிறது ஆக்சுவலி சுண்ணாம்பு தான், லைன்ஸ் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ். இப்போவும் நம்ம ஆக்சுவலாக ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ், கொடைக்கானல்ஸ், ஊட்டிஸ், இந்த மாதிரி எந்த லொக்கேஷன்ஸ் போனாலும் அந்த ஒரு ஸ்டோன்ஸ், அந்த கட்டுமானங்கள், அதனுடைய ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ், அந்த அமைப்பை கண்டிப்பாக பார்க்க முடியும். அதே மாதிரி அது ஜஸ்ட் ஒரு ஸ்டாக்கிங் தான், ஒன்று மேலே ஒன்று வச்சிருக்கிறது தான் இல்லைங்களா. ஸோ அது அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஸ்ட்ரக்சரலி இட் கேன் வித்ஸ்டாண்ட் த லோட் ஈஸியாக எடுக்க முடியும். நம்ம வந்து அதுக்கு தனியாக மோட்டார் மட்டோ இல்லாட்டி சுண்ணாம்போ கொடுக்காமே இருக்க முடியும். அது மாதிரி ஒரு ரீஜன்ஸ்லேயும் ஒரு விதமான பரிமாணங்கள் ஆக்சுவலாக உருவாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜிஸை பேஸ் பண்ணி அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கடுத்து வுட், மரம்னு சொல்லப்போனால் இன்னமும் நம்ம வீட்டில் எல்லா ஃபர்னிச்சர்ஸ் திங்ஸுமே கூட நம்ம பார்க்க முடியும். இங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு ஒரு விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக. ஈவன் கற்பூரம் இருக்குது இல்லைங்களா, கற்பூரத்துலேருந்து ஒரு மரம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து பணத்தை வந்து பத்திரமா இல்லை பத்திரம், நிலத்தோட பத்திரத்தை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னா கற்பூரம் அப்படிங்கிற மரத்தில் செஞ்சுருப்பாங்க ஆக்சுவலாக. அது எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் உள்ளே வந்து கரையாமல் எதுவுமே இப்போ அரிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. அதோடைய இப்போ சில மரத்தை யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பாடியில் இருக்க நிறைய பிரச்சனைகள் வந்து பை இட் செல்ஃப் சால்வ் ஆகும். அப்படிங்கிற மாதிரி நிறைய சயின்ஸ் ஆல்சோ தேர் பிஹைண்ட் த யூசிங் ட்ரீஸ், என்னென்ன மரம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேச்சுரலாக நம்ம பார்க்கும்போது கிளேன்னு சொல்லுவோம், களிமண் சொல்லுவோம். களிமண்லேயே கருப்பாகவும் களிமண் பார்த்துருப்போம், வெள்ளையாகவும் பார்த்துருப்போம், சிவப்பாகவும் பார்த்துருப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி மினரல்ஸ்ன்னு இருக்கும். மினரல்ஸுங்கிறது நேச்சுரலாக கிடைக்கிற மினரல்ஸ், சோடியம், பொட்டாசியம், அந்த மாதிரி நேச்சுரல் நிறைய மினரல்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நேச்சுரல் கலர்ஸ் அண்ட் மினரல்ஸை பேஸ் பண்ணி நிறைய பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்கு யூஸ் பண்ணி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். நாங்கள் ஆர்கிடெக்சர் சர்வீஸஸும், இன்டீரியர் சர்வீஸ், அப்புறம் வாட்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ பெரிய விஷயமே வாட்டர் மேனேஜ்மெண்ட் தான். ஈவன் பெங்களூரில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க தேர்ஸ் வாட்டர் கிரைசிஸ் சொல்லிட்டு. யாரும் பெங்களூரில் இருக்க முடியாத அளவுக்கு உருவாக்கிட்டு வராங்க. ஐடி கம்பெனிஸில் வேறு இடத்துக்கு மூவ் ஆன் ஆகிறாங்க. அப்போ அது கட்டின பில்டிங்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆக போகுது. இந்த மாதிரி ஃபியூச்சரில் என்ன ப்ராப்ளம் வருது, இப்போ நாங்கள் கட்டுற எல்லா பில்டிங்ஸுக்குமே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கொடுக்குறோம். இப்போ ஒரு 40,000 50,000 ரெயின் வாட்டர் அவங்களோட பில்டிங்கில் ஸ்டோர் பண்ணி அவங்களோட 1 year ஆஃப் டியூரேஷனில் 80% ஆஃப் த டைம் அவங்களுடைய ரூமில் செக்ரிகேட் ஆகிற தண்ணியை வச்சு மட்டுமே அவங்களால சர்வே ஆக முடியுங்கிறதுக்கு நாங்கள் அதை க்ரியேட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்கள் ஆக்சுவலாக. அந்த அளவுக்கு எங்களால் படித்தர முடியும் ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி சீவேஜ் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஸோ அதுலேருந்து வர நம்மளோட பில்டிங்ஸ்லேருந்து வர வேஸ்ட் வாட்டர்ஸை ரீசைக்கிள் பண்ணி அவங்களோட ஓன் கார்டன்ஸ், அவங்களோட ஓன் திங்ஸ்க்கே யூஸ் பண்ணிக்கிறது. வேஸ்ட் வாட்டர், டாய்லெட் வாட்டர், பிளாக் வாட்டர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. அப்புறம் எனர்ஜி, சோலார் பவர்ஸ் யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன்றது மட்டும் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் பவர் டெக்னிக் அண்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறதுலையும் நாங்கள் ஆக்சுவலாக எங்களுடைய நோக்கங்கள் அங்கேயும் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இது வந்து நாங்கள் இது வரைக்கும் நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து எங்களோட கம்பெனிஸை பற்றி, இதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்டோட என்ன வால்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறது எல்லாமே டீட்டெயில்டாக ஆக்சுவலி சொல்ல போகிறோம். அதுக்கு ரஃபாக ஒரு டென்டேட்டிவாக ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படின்னா எர்த்தன் ஆர்கிடெக்சர் என்னங்கிறது ஓரளவுக்கு சொல்லியிருப்பாங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்போம் இல்லைங்களா. கேட்குதா நான் பேசுகிறது? எர்த்தன் ஆர்கிடெக்சர்னா ரொம்ப ப்ரீஃபாக சொல்ல போனால் இங்கே இருக்கிற மண்ணை யூஸ் பண்ணி, இங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது தான் எர்த்தன் ஆர்கிடெக்சர். ஸோ இது வந்து நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் பண்ணிடல. இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இது காலங்காலமாக பண்ணது தான். ஒன்லி திங் இஸ் கொஞ்சம் இப்போ இருக்கிற நம்ம ட்ரெண்டுக்கு எல்லாமே ஒரு பிராண்ட், ஒரு ஸ்டைல், ஒரு கான்டெம்பரரி லைஃப் ஸ்டைல் அதில் நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா. ஸோ அதை மட்டும்தான் நாங்கள் யோசித்தோம் ஆக்சுவலி. நம்ம ஆரோவில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 4 years ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு நிறையவே இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ வந்த பிறகு அங்கே இருக்கிற நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வர பீப்புள், நிறைய மக்கள் சந்திப்பாங்க. அடிக்கடி மக்கள்னால் எல்லா நாட்டிலேருந்தும் மக்கள் வருவாங்க. தமிழ்நாட்டில், ஆந்திரா, கர்நாடகா, எல்லா லைக் ஃபாரின், ஜெர்மன், ஸ்பானிஷ், லைக் எல்லா பீப்புளும் வருவாங்க. ஸோ எல்லா பீப்புளோட மைண்ட் செட்டும் வச்சு பார்க்கும்போது நாங்கள் கடைசியாக ஒரு டெரைவ் ஆனது, மக்களுக்கு எல்லாருமே இந்த மாதிரி வேணும். பட் ஆனால் ஒன்லி திங்கஸ் நமக்கு குடிசை மாதிரி வேணாம். அதுதானே இல்லைங்க. டக்குன்னு இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் போனால் எல்லோரும் குடிசையோ இல்லை ஒரு கீத்தோ ஒரு அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் மைண்ட் செட் போகும். ஆனால் அப்படி கிடையாது. ஸோ அதே டைமில் அந்த காலத்துலேயும் பேலஸும் பண்ணியிருக்காங்க, கோயிலும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் பீப்புள் வந்து லைக் பண்ணுறாங்கங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ
ஸோ அதுக்கு பின்னாடி வந்த பிறகு அங்கேருந்து வந்த பிறகு நிறையா பேர் எங்களுக்கு மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் இப்போ என்னென்ன ஒரு கம்பெனியை டெவலப் பண்ணணும் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ ஒரு பீப்புளுக்கு ஆஸ் யாரும் ஒரு கிளைண்ட்னா டக்குன்னு யாருமே வந்துட மாட்டாங்க. நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கே வந்து இந்த லேண்டை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரே ஸோ நமக்கு ஏதாவது கிடையாது. அவங்களோட அவங்க பிஸ்னஸ் இருக்காங்க இல்லையா, இந்த லேண்டை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து இவங்க ஃபார்மர்ஸ் கட்ட போகிறாங்களா இல்லை நார்மல் ரெசிடென்ஸ் கட்ட போகிறாங்களா எனக்கு டவுட் இருந்துச்சு. ஸோ ஏன்னா டவுட் மீன்ஸ் ஃபார்மர்ஸ் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் என்ன சொல்கிறது, நம்மளோட நோக்கு ஒன்லி ஃபார்மர்ஸாக பண்ணக்கூடாது. நார்மல் எல்லா பீப்புளும் இந்த மாதிரி வீட்டில் தான் வாழ போகிறது இவங்க ரொம்ப ஒரு பெரிய. ஸோ நான் சொன்ன மாதிரி இதை பார்த்தா கொஞ்சம் கான்டெம்பரரி லுக் தெரியுதுங்களா? கொஞ்சம் தெரியுதுங்களா? நாங்கள் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே ட்ரெடிஷ்னல் மெட்டீரியல்ஸ் தான். நாங்கள் வந்து ரொம்ப 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 பார்த்து இதுக்கு என்ன போட்டோம், இந்த சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாலும் தேர் த திங் அது வந்து லைக் கான்டெம்பரரி லுக் வராது அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இதை நாங்கள் வந்து ஆரோவில் வெரி ஸ்ட்ராங்காக அதை நாங்கள் கற்றுக்கிட்டோங்க. ஏன்னா அங்கே இருக்கிற பில்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மாடல் பில்டிங்ஸாக இருக்கும், இந்த மாதிரியே இருக்கும். பட் ஆனால் அது ரொம்ப கான்டெம்பரரியாக இருக்கும். ஏன்னா ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் அங்கே நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஆஃப் பீப்புள் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட டிஃப்ரெண்ட்டு கற்றுக்கிட்டு தான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் கொஞ்சம் என்னதான் கான்டெம்பரரியாக இருந்தாலும் அவங்க வாழ போகிறவங்க கொஞ்சம் அவங்க ட்ரெடிஷ்னலாக எதிர்பார்த்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஸோ பிளானிங் பேஸில் என்ட்ரன்ஸ் எடுத்தவொன்னு ஒரு திண்ணை, அதுக்கப்புறம் ஒரு மரக்கல் டைலில் ஓடு போட்டு என்ட்ரன்ஸில் வெல்கமிங் பண்ணுற மாதிரி ஒரு ரூம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே போனோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் கொஞ்சம் ஓவர் ஒரு கன்சர்ன் என்ன அவங்க மாட் பெயிண்டிங் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் மழை பெய்ந்த போயிடும், அதுக்கப்புறம் கரையாக அரைச்சிடும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதெல்லாமே சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றா வந்தது இந்த மாதிரி இந்த எலமெண்ட்ஸ் நான் சொல்லிட்டு இந்த வெளியில் சுற்றி இந்த ஓவராலாக இருக்குது. இப்போலாம் இந்த மாதிரி பில்டிங்கில் யாருமே பண்ணுறதே கிடையாது. ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் வந்து இந்த மாதிரி எலமெண்ட்லாம் பண்ணணும். அப்படி அந்த மரம் இன்னும் வச்சிருக்கு, இன்னும் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வீட்டில் ஊஞ்சல் போகணும்னு சொன்னேன். இப்போ அங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மரம் எடுத்தது தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தார். அந்த ஸ்டார்ட் பண்ண மரத்தில் தான் இப்போ ஊஞ்சல் செஞ்சு அங்கே எடுத்து வந்து பார்த்துருக்கேன். ஸ்கூலில் வந்து உடல் எடுத்த ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் போனோம்னா ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்காரு. அவர் வந்து சொந்த வீடு உள்ள இருக்கு. அவருடைய டேஸ்ட் வந்து இந்த இடத்துல முன்னாடி பிடிக்கிறது. கிட்டத்தட்ட அந்த வீடு கட்டி வந்து நான் வரும் போய் பார்த்தேன். கோயம்புத்தூர்ல வந்து இந்த வீடு கட்டியிருக்காங்க. அவங்க சொந்த வீடு இருக்கு. தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி கைட் பண்ணி கட்டி எவ்வளோ செலவு 1 to 1.5 செலவு. இந்த மாதிரி டிசைனில் பழைய டைப்பில் இந்த மாதிரி லேட்டஸ்ட் டிசைனாக ஒன்றே போய் பார்த்தேன். இப்போ டிசைனாக கட்டிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு வந்து ஒசூர் இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி பழைய டைம் வந்து பார்த்து சொல்லிட்டு அவங்களுடைய கன்செப்ஷன் எப்படி என்னங்கிறது வந்து அவங்க சொன்னாங்க. அடுத்து கவர்னர் அவர்களை மேடைக்கு உட்கார வைக்கிறோம். அப்படியே கொஞ்சம் நின்றுங்களா, அப்படியே இருங்க. ஓகே, அப்படியே இருங்க. ஓகே, ரொம்ப நல்லா லெக்சர் கொடுத்தாங்க 2 பேருமே. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறையா பாயிண்ட்ஸு. பழைய காலத்தில் வந்து மண்ணில் தான் வீடு கட்டினேன், கூரை வீடு போட்டாங்க. அடுத்த கருங்கல்ல வந்து மண்ணை யூஸ் பண்ணி பேக் பண்ணி கட்டினாங்க. அப்புறம் செங்கல் வந்துருக்கு. இந்த டெவலப்மெண்ட்லாம் நல்லா சொன்னார். அப்படி இப்போ ட்ரெடிஷ்னல் வீடை பற்றி இப்போ நிறைய நான் இருக்கிறதே மெட்ராஸ் வீடு பாதி வந்து கான்கிரீட் 70 years ஆகிட்டு இப்போ நல்லா தான் இருக்குது. கரெக்டாக இந்த கரையான பெயிண்ட் பண்ணதெல்லாம் கரெக்டாக பண்ணி பெயிண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வரும்.
ஒரு பாயிண்ட் அவர் சொன்னார் 30 years தான் வருது இப்போ கட்டுற பில்டிங் எல்லாம். அதை வந்து நான் டிஃபர் பண்ணுறேன். இருக்கிற பில்டிங் வந்து 60 வருஷம் வருது கான்கிரீட். அதே நீங்கள் காலம் போட்டு கட்டினா 80 years. நாங்கள் வந்து இப்போ டேங்க் வேல்யூஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். லைஃப் ஆதி பில்டிங் எடுத்திங்கன்னா 60 வருஷம் கான்கிரீட் காலம் போட்டேன் 80. பட் இதுவும் நல்லா ட்ரெடிஷன் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக வரும். இந்த ஃபவுண்டேஷன் காஸ்ட் அதிகமாகும். இதில் இந்த வெல் ஃபவுண்டேஷன் அதிகமாகும். டியூரபிலிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்மளே இதை ஃபாலோ பண்ணலாம். ஒரு வீடு கட்டணும்னா ஒரு 500 சதுரடி அட்லீஸ்ட் இந்த ஸ்டைலில் கட்டலாம். ட்ரை பண்ணுறோம். இந்த ஊஞ்சல் சொன்னார். இப்போ ஊஞ்சல் எல்லாமே கேட்குறாங்க. இப்போ சனகத்தில் வந்து ஒரு பில்டிங் பண்ணி கொடுத்த பேங்க்ஸ் ஆகும் ஒரு 70 lakhs ஆகும். எல்லாம் படித்து அந்த லேடி வந்து ஊஞ்சல் வேணும் நட்டு. இப்போ ஊஞ்சல் நாங்கள் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். அது ஃபுட்டு ஸ்டைல் சார் அந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட் என்கரேஜ் பண்ணி நல்லா பண்ணுறோம். தேங்க்யூ. நல்லா இருக்கும். சென்டருக்கு வந்துடும். ஓகே. சுப்பராயா சேனல் சால் போட்டு அவர் சென்டரில் வர சொல்லுங்கள். தலைவர் சென்டரில் வாங்க. தலைவர் வாங்க. அப்படியே இருங்க. ஓகே. நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். லைஃப் ஸ்கூலுக்கு வந்து அண்ணா பாதி அப்படியே இருங்க சார். அப்படியே இருங்க. ஓகே சார். SS ரமேஷ், லைன் கேக்கு பழனிசாமி, லைன் சி ரவிச்சந்திரன், லைன் ஆர்பி செந்தில்குமார். இயற்கையான கட்டமைப்பு எப்படி என்று ரொம்ப விளக்கமாக கூறினார்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது நாங்கள் 2 பேரும் ஆஃபீஸை பார்த்தோம். அந்த ஆஃபீஸே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்போயே முடிவு பண்ணோம், இதில் வந்து வருஷம் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் அது இப்போ தான் சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ 2 பேரும் வந்து சிறப்பாக பண்ணதுக்கு இந்த சங்கத்தின் சார்பாக நன்றி